காசு பிரச்சனைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு முடிவே வர மாட்டேங்குதா? ஆமான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஒரு 6 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேங்க. நான் கிடையாது, நம்ம இந்தியாவோட கோடீஸ்வரர்கள் அவங்களோட சைட்ல இருந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா. ஸோ யார் என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் முகேஷ் திருபாய் அம்பானிட்ட இருந்து. ஸோ இவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவர் கொடுத்துருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இன்கம் அதை ட்ராக் பண்ணுங்க. ஸோ உங்களோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது ஜாப் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எதுனாலும் சரி, காசு எங்கேருந்து வருது அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சாதானே எங்கேருந்து வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கூட இன்கம் வர வைக்க முடியும். மேபி அதனால அவர் சொல்லியிருக்கலாம். இது என்னோட ஒரு யூகம். பட் இவர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா உங்களோட இன்கம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் you have to hard work. It is important to remember there is no overnight successes அப்படின்னு சொல்லியிருக்காரு. So you will need to be dedicated, single-minded and there is no substitute for hard work அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் ஆகட்டும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஆகட்டும், அங்கே ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே க்ரோத் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்ம எடுத்துக்க வேண்டிய முதல் டிப். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்கம் எங்கெங்கிருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டிப் மிஸ்டர் உதய் கோட்டாக்ட இருந்து. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோட்டாக் மஹேந்திரா பேங்க். ஏஷியாவோட ரிச்சஸ்ட் பேங்கர் அண்ட் பில்லியனர் இவர் சொல்ற டிப் என்ன அப்படின்னா மேக் யூ மணி ஒர்க் ஃபார் யூ. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி நீங்க உருவாக்குற அந்த வெல்த் இப்போ அதை நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தியா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் ரிஸ்க் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை கால்குலேட் பண்ணி எடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்க லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேரத்தானில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடினீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க, ரொம்ப ஸ்லோவாக ஓடினீங்கன்னா ரீச் ஆகவே மாட்டீங்க. ஸோ கரெக்டான பேஸில் ஓடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் இவரோட அந்த பர்சனல் ஃபினான்ஸ் டிப் என்ன, உங்களோட காசை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. மூணாவது டிப் மிஸ்டர் ஆனந்த் கோபால் மஹேந்திராட்ட இருந்து. இவர் சேர்மன் ஆஃப் மஹேந்திரா குரூப். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டைம் டு டைம் உங்களோட ஃபினான்ஷியல்ஸை செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இந்த ஒரு நம்பர், இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை ரீச் பண்றதுக்கு இன்னும் எவ்வளோ காசு தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, நம்ம எவ்வளோ அசர்ட் வச்சிருக்கோம், சொத்துக்கள் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டிஸ் கடன்கள் அந்த சைடில் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த நெட் வெல்த் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் பிரின்சிபல் ஆஃப் காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட டிப் என்ன, டைம் டு டைம் நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ், அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஆசைப்படுற அந்த ஒரு இடத்தை ரீச் பண்ண முடியும். நாலாவது டிப்பை நமக்கு தரது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட வாரன் புஃபே அப்படின்னு சொல்லப்படுற மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸோ இவர் ஒரு இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர், தன்னோட போர்ட்ஃபோலியோவை தானே மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவர் ஒரு சிஏ. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட ஸ்பெண்டிங் மந்த்ரா அப்படின்றது எப்பயுமே இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளால தவிர்க்க முடியாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸை நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம கையில் கொஞ்சம் காசு நிற்கும், அந்த காசை நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேசிக்லி நாம் எவ்வளோ காசை சிக்கனப்படுத்துகிறோமோ அதை சிக்கனப்படுத்தின காசை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளோட அந்த நெட்வொர்த்தை ஜாஸ்திப்படுத்த முடியும். ஸோ இவரோட டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சாவது டிப் மிஸ்டர் ரத்தன் டாட்டாட்ட இருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு இன்வெஸ்டர், ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்ட், எக்ஸ் சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸ். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க உங்களோட அந்த எமர்ஜென்சி ஃபண்டை பிளேஸ்ல வைக்கணும். ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வரலாம், இல்லை நம்மளோட வேலை போயிடலாம், எதுனாலும் சரி, என்ன நடந்தாலும் நம்மளோட அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும்
அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நமக்கு தேவைப்படுற அந்த காசு ஆகட்டும், அந்த கார்பஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ நாம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சேலரி உங்க கைக்கு வரதுல இருந்தே அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிட்டே வந்து இருங்க. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அன்சர்டனான லைஃப்ல வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டிப் என்ன? எமர்ஜென்சி ஃபண்ட் ஆன் பிளேஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் அண்ட் 6th டிப் நமக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் அசீம் பிரேம்ஜி. இவர் வந்து ஒரு இந்தியன் பிசினஸ் மேக்னெட், ஒரு இன்வெஸ்டர், ஒரு philanthropist. இவர் சொல்றது என்னன்னா திங்க் பிக். உங்களோட ஃபினான்ஷியல் கோல் வந்து 1 மில்லியன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மில்லியனை வந்துட்டு உங்களோட ஏமா வச்சு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஃபினான்ஷியல் கோலான 1 மில்லியனை வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம். நிறையா பேர் வந்துட்டு ஏன் அவங்க ஆசைப்பட்டு அந்த ஃபினான்ஷியல் கோலை அடைய மாட்டேங்கிறாங்கன்னா குட்டியாக வந்து ஆசைப்படுறாங்க, குட்டியாக வந்து கனவு காண்றாங்க. பெருசாக கனவு காணுங்க, உங்கள் கோலை பெருசாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு விஷயம் உங்களோட கோல்குள்ளே வந்து வந்துடணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் கொடுக்குற அந்த லாஸ்ட் டிப் என்ன? திங்க் பிக். எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக நம்ம வந்து யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையை ஃபினான்ஷியலி நமக்கு வேண்ட மாதிரி நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோவில் 6 இந்திய கோடீஸ்வரர்கள் சொன்ன 6 ஃபினான்ஷியல் டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஆகட்டும், ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஆகட்டும், திங்க் பண்ணுறப்ப ஆகட்டும், இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வந்து வரும். அண்ட் அந்த சேஞ்ச் வந்துட்டு உங்களோட அந்த ஃபினான்ஷியல் கோலை அடையிறதுக்காகட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அடையிறதுக்காகட்டும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் வேணும், இல்லை ஃபார்மிங் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீ உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.